தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிச் செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் 2வது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம். ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்தம் ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம் சிதேகா ஷடாஷ்யா கிருதி த்யோததே மே முகான் நிஸ்ஸரந்தே கிரஸ்சாபி சித்ரம் என்பதாக பாடல் அமைந்துள்ளது. தொடர்ந்து நாம் இப்பாடலுக்கான பதவுரையை சிந்திப்போம். பத்யம் ந ஜானாமி, செய்யுள் அறியேன். கத்யம் ந ஜானாமி, உரைநடை அறியேன். சப்தம் ந ஜானாமி, சொற்கள் அறியேன். ந ஜானாமி ச அர்த்தம், சொற்பொருளும் அறியேன். ஷடாஷ்யா ஏகாசித் மே ஹிருதி ததே, 6 முகங்களுடன் கூடிய ஒரே அறிவாகிய அந்த சைத்தன்யம் என்னுடைய ஹிருதயத்தில் பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறது. மேமுகாத், என்னுடைய வாயிலிருந்து, கிரஸ்சாபி, சொற்களும், சித்திரம், அழகாக, நிஸ்ஸரந்தே, வெளிவருகின்றன. தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை. செய்யுள் அறியேன், உரைநடை அறியேன், சொற்கள் அறியேன், சொற்களுக்கான பொருளும் அறியேன். 6 முகங்களுடன் கூடிய அந்த அறிவான ஒரே சைத்தன்யம் என்னுடைய ஹிருதயத்தில் பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறது. என்னுடைய வாயிலிருந்து சொற்களும் அழகாக வெளிவருகின்றன என்பதாகும். இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் தன்னுடைய அடக்கத்தை வெளிப்படுத்துகிறார். எனக்கு ஒன்றும் சக்தி இல்லை, முருகப்பெருமானின் அருளால் தான் அழகிய சொற்கள் வெளிப்படுகின்றன என்று கூறுகிறார். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்றும் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் என்றும் மணிவாசகப் பெருமான் தன்னுடைய வினையை இகழ்ந்து பேசி இறைவனை புகழ்ந்து பாடும் சக்தி தனக்கு இல்லை என்று அடக்கத்துடன் கூறுவதை நாம் இங்கே நினைவு கூறுகிறோம். அடக்கம் அமரருள் உய்க்கும் என்றார் திருவள்ளுவர். நாம் அடக்கமாக இல்லை என்றால் இறைவன் நம்மை அடக்கி விடுவார். அவதார புருஷர்களுள் ஒருவராக கருதப்படும் ஆதிசங்கரர் தமது 32வது வயதுக்குள் முக்கியமான பல கிரந்தங்களுக்கு உரை எழுதியிருக்கிறார். அவருடைய அழகான உரையினால் தான் நம்மால் பல சாஸ்திர கருத்துக்களை புரிந்து கொள்ளவே முடிகிறது. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம், ஸ்ரீமத் பகவத்கீதை, உபனிஷத்கள், பிரம்மசூத்திரம் ஆகியவற்றுக்கு உரை எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆதிசங்கரர் கூறுகிறார், பத்யம் ந ஜானாமி, எனக்கு செய்யுள் தெரியாது என்று செய்யுளிலேயே அழகுறக் கூறுகிறார். நமக்குள் இருக்கும் திறமைகள் நம்முடையவை அல்ல. எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த உடல் உட்பட அனைத்தும் அழிந்து போகக்கூடியவை. இது அனித்தியம். இதில் நமக்கு சந்தேகத்திற்கு இடமே இல்லை. இந்த எண்ணம் வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் மனதில் ஆழமாக பதிந்து இருக்க வேண்டும். எந்த இடத்தில் எந்த சொல்லை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியாது. சொல் தெரியாது, சொல்லுக்கு பொருளும் தெரியாது. அதனால் செய்யுள் தெரியாது, உரைநடையும் தெரியாது என்கிறார். மிக பெரிய பண்டிதர், அறிவில் தலை சிறந்தவர், மேதாவி என்று அனைவராலும் போற்றப்படும் ஆதிசங்கரர் கூறுகிறார், எனக்கு சொற்கள் தெரியாது என்று. நான் சிந்திக்கிறேன், பார்க்கிறேன், கேட்கிறேன், முகர்கிறேன், சுவைக்கிறேன், தொட்டு உணர்கிறேன். நான் என்பது அனைத்திலும் பொதுவாக இருக்கிறது. அந்த நான் தான் சைத்தன்யம், பரம்பொருள், அது ஒன்றுதான்.
6 முகங்கள் என்பது 5 ஞானேந்திரியங்களையும் மனதையும் சேர்த்து குறிக்கும் 6வது இந்திரியமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதையே ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மனஷஷ்டானி இந்திரியாணி என்று கூறுகிறார். உண்மையில் எனக்கு எந்த தகுதியும் இல்லை. என்னுடைய வாயிலிருந்து ஏதேனும் சொற்கள் வருவது அது அந்த 6 முகங்களை உடைய ஒரே அறிவின் அனுகிரகத்தினால் மட்டுமே என்று கூறுகிறார். குகன் என் உள்ளத்தில் ஒளிந்து கொண்டிருப்பதால் அழகான வார்த்தைகள் வருகின்றன என்று கூறுகிறார் ஆதிசங்கரர். தொடர்ந்து வரும் 3வது பாடலில் ஸ்ரீ சுப்பிரமணியரின் ரூபம் அரூபம் இரண்டும் சொல்லப்படுகிறது. அனைத்து தெய்வங்களுக்கும் அரூபம் ஒன்றுதான், ரூபத்தில்தான் பேதம். நாம் அனைவரும் கூட சைத்தன்ய திருஷ்டியில் ஒன்றுதான். நாயும் புலியும் கரடியும் மனிதனும் அனைத்தும் ஒன்றுதான். ஆனால் உபாதி திருஷ்டியில் பார்த்தால் எண்ணிலடங்காத பேதங்கள் உள்ளன. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் கடவுளையும் கற்பனை செய்கிறோம். கடவுளுக்கு பல்வேறு ரூபங்களை வைத்திருக்கிறோம். நிர்குணம் ஒன்றுதான், குணம் அநேகம் என்பதாக இன்றைய நிகழ்வு நிறைவு பெறுகிறது. நாளைய நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் 3வது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிச் செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் 2வது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.